நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமியே. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். என்ன நண்பர்களே, குடில் செஞ்சோம், பரீட்சைக்கு படிச்சு டயர்டாயிட்டீங்களா? உங்களுடைய சோர்வை போக்கி மகிழ்வை தர வருகிறார் நம் குழந்தை இயேசு. நம்ம இயேசுவை பார்க்க போகிறேன். அப்போ நீங்கள் 3 அரசர்கள் 3 திசைகளில் இருந்து ஒன்று சேர்ந்து வந்தது போல நாமும் இன்று நம் பங்கு ஆலயத்திற்கு வந்து குழந்தை இயேசுவை கண்டு மகிழ்வோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினை மகிழ்வோடு கொண்டாடுவோம். அம்மகிழ்ச்சியை மறைக்கல்வி மாணவர்கள் அனைவரின் சார்பாக உங்கள் அனைவரோடும் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நன்றி. என்ன மக்களே, எல்லாரும் கிறிஸ்துமஸ் தயாராகி கொண்டிருக்கிறீர்களா? எல்லாரும் பலவிதமாக தயாரிப்பு செய்திருப்பீர்கள். இன்று அனைவரும் கொட்டும் பணியில் குழந்தை இயேசுவை பார்க்க புத்தாடை அணிந்து ஆனந்தமுடன் வருவீர்கள். இன்னும் சிலர் குழுவாக சேர்ந்து ஒரே விதமான ஆடைகள் அணிவீர்கள். இன்றைய நாளில் நம் பெற்றோர், உற்றார்கள், உறவினர்கள் இவர்களில் யாருடையாவது நீங்கள் நீண்ட நாட்களாக மன வருத்தத்தில் இருந்தால் இனிப்பை கொடுத்து இனிமையான நம்முடைய உறவுகளை தொடர்வோம். அனைவருக்கும் மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். பாலன் இயேசுவின் பிறப்பு நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நம் துன்பங்களை எல்லாம் போக்கி நம்மை நிறைவாழ்வை நோக்கிய பாதைக்கு அழைத்து செல்கிறது. வாழ்விக்க வந்தவர் இயேசுபாலன், நமக்கு வாழ்வு தர வந்தவர் இயேசுபாலன். மகிழ்ச்சியின் அடையாளம் இயேசுபாலன், நமக்கு மன நிறைவை தருபவர் இயேசுபாலன். நம் உறவில் மகிழ்பவர் இயேசுபாலன். நம் ஒவ்வொருவர் குடும்பங்களிலும் பிறந்து நம் இல்லங்களை இறை ஆசிரால் நிரப்ப காத்திருக்கும் அவரை அன்போடு வரவேற்போம். இறை ஆசிரை பெற்று நிறை வாழ்வை நோக்கிய பயணத்தை தொடர்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நீங்களும் நானும் நம் பாலன் இயேசுவோடு இணைந்திருக்கிறோமா? இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்பது நாம் அனைவரும் அறிந்தது போல நம்மை படைத்த இறைவன் நம்மை காணவும், நம்மோடு இருக்கவும், நம்மை மீட்கவும் மனித உறவில் வரக்கூடிய நிகழ்வாகும். இந்நிகழ்வு நமக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இது நம் உறவுகளை ஒன்றிணைக்கும் ஒரு இணைப்பு பாலமாக திகழ்கிறது. கிறிஸ்து பிறப்பு என்றால் குடிலினை ஏற்படுத்தி அதை அழகுபடுத்தி நம் இல்லங்களை அழகுபடுத்தி மேலும் பல ஏற்பாடுகளை செய்து வெளிப்புற அடையாளங்களோடு மட்டும் நிறுத்தி விடுவது அல்ல அன்புக்குரியவர்களே. மாறாக நம்மை காண வந்த இறைவனை, நம்மோடு தங்க வந்த இறைவனை, நம்மை மீட்க வந்த இறைவனை நாம் எவ்வாறு காண்கிறோம், நாம் எவ்வாறு அவரோடு இணைந்திருக்கிறோம் என்று நம்மை நாமே சுய ஆய்வு செய்வோம் என்ற சிறு செய்தியோடு உங்கள் அனைவருக்கும் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் நிகழ்வாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் வார்த்தையானவரை கொண்டு எழுதிய மாபெரும் காதல் கடிதம்தான் கிறிஸ்து பிறப்பு. பாடுகளை தேடி வந்த பாலனின் பாதம் இவ்வுலகில் பதித்த புண்ணிய தினம் இன்று. உலக பகட்டுகள் ஒன்றுக்கும் உதவாது என்று பகலவன் செய்து காட்டிய மேன்மையான நிகழ்வுதான் கிறிஸ்து பிறப்பு. காலங்கள் முடியும் வரை மனித மனங்களில் நின்று தனது அன்பை நினைவூட்டும் அற்புத பிறப்பு. தொழுவம் ஒன்று தொழுகை பெற்றதும் விண்ணவனின் முதல் அழுகை பெற்றதும் இந்நாள்தான். வெளிச்சம் கேட்ட மக்களிடம் கடவுளே வெளிச்சமாய் வந்த தினம்தான் கிறிஸ்துமஸ். முன்னணியில் இருக்க வேண்டிய இறைமகன் முன் அணையில் பிறந்த தினம் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் ஆதித்தாயின் தடுமாற்றத்தை யூதத்தாயின் தனையன் சரி செய்த தினம். தனக்கு மிஞ்சிதான் தானம் என்பது உலக வழக்கம். தானே உலகிற்கு தானம் என்பதுதான் கிறிஸ்துமஸ். சர்ப்பம் தந்த பாவத்தை கற்பம் வந்து தீர்த்த நாள். மரத்தால் விளைந்த பாவத்தை வரத்தால் கலைத்த மந்திர நாள். ஒதுக்கப்பட்டவை வணக்கம் பெறும் என தன் வருகையால் சொன்ன நாள். ஆடிடை கூட்டில் ஆதவன் உதித்த அதிசய நாள் இன்று. ஆம், விண்தேவன் மனுவுரு எடுத்த பொன்னால்தான் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. வானங்களின் மேல் வாழ்கின்ற இறைவன், கண்களுக்கு புலப்படாத கடவுள், நம் எண்ணங்களில் அடக்க முடியாத மறைபொருள் நம் அருகில் நம் மத்தியில் தோன்றிய நாள். கடவுளாய் கடவுளோடு இருந்த வாக்கு மனிதரான புனித நாள். சுடரொளி உலகில் உதித்து நம்மிடையே குடிகொண்ட நன்னாள். மண்ணிலிருந்து மனிதனை பிரித்தெடுக்க முதலாம் ஆதாம் உருவானார். மனிதனிலிருந்து மண்ணை பிரித்தெடுக்க இரண்டாம் ஆதாம் உருவான அதிசய நாள். ஆம், அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அன்று தீவன தொட்டியில் தீவனமாய் வந்தார் இயேசு. இன்று எங்கே வருவார்? அன்று மாளிகைகளை புறக்கணித்து புறக்கணிக்கப்பட்ட இடையர்களை அரவணைத்து பிறந்தார் இயேசு. இன்று எங்கே பிறப்பார்? சிந்திப்போம். நம் இதயங்களில் அவர் பிறக்க வேண்டுமெனில் அங்கே துருவேறி கிடக்கும் சாதிய அடையாளங்களை துலக்க வேண்டும். நம் அகத்தினில் அவர் பிறக்க வேண்டுமெனில் அங்கே குடியேறி கிடக்கும் நம் கர்வத்தின் கரைகளை கழுவ வேண்டும். நம் நெஞ்சங்களில் அவர் பிறக்க வேண்டுமெனில் அங்கே மஞ்சமிட்டு அமர்ந்திருக்கும் பேதங்களின் கொடுக்குகளை உடைக்க வேண்டும். நம் உயிரினில் அவர் பிறக்க வேண்டுமெனில் அங்கே ஊறி கிடக்கும் சுயநல சுருக்கங்களை சலவை செய்ய வேண்டும். அன்று சத்திரம் நிராகரித்த சரித்திரமாய் வந்த இயேசுவை நம் பாவங்களின் தாழ்பாள்கள் துரத்தாதிருப்போம். இயேசுவை இதயத்தில் ஏற்றுக்கொள்வோம். அதற்காய் இதயத்தை தூய்மை செய்வோம். விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்த பாலகனின் விழாவில் பகிர்வு, பிறரன்பு, நம்பிக்கை ஆகிய அருள்களை மனித மனங்களில் பரிசாக வழங்கி இறை ஒளியை ஏற்றுவோம். கிறிஸ்து பிறப்பு நம் அனைவருக்கும் நிறைவானதாய் உயர்வானதாய் அமையட்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மீண்டும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். நன்றி.